ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு எம்எல்டி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இருக்குமே பெல் பட்டன் அதில் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நார்மல் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே ப்ளே பண்ணிட்டேன், அதனால தான் இல்லை ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. சரி, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரூமில் விட்ருப்பாங்க. இப்போ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பையனை வந்து இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பையன் வந்து வாயில் வந்து ஃப்ரோசன் இது பண்ணி அவனை வந்து இது பண்ணிடுவான். ஃப்ரோசன் பண்ணி அவனை கேஜ்குள்ளே போட்டுருவான். இப்போ அதான் கதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். உனக்கு இதான் டேஸ்ட் ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்பான். கிட்ட வாப்பான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி விட்ருவான். பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எங்கள் கீழே போட்டுடலாம். ஐயோ, இது வேறு கீழே விட மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்போ ரோப் எங்கே போட்டோம்? அந்த ட்ராயரில், இந்த ட்ராயரில் இருக்கும் கன்ஃபார்மாக ரோப் எடுத்துகிட்டு அங்கே ரோப்பை போட்டுடலாம். இங்கே போடுறா சீக்கிரம். ஐயோ போட்டோன்னே இருக்கணே. மேலே ஸ்லிங் ஷாட் இருக்குது, அது எடுக்கணும்டா. சீக்கிரம் ஸ்லிங் ஷாட் எடுக்கணும். சீக்கிரம் அப்போ தான் நம்ம போக முடியும் சீக்கிரமாக. ஸ்லிங் ஷாட் தேவைப்படும் கன்ஃபார்மானா, ஒன் டைமாவது தேவைப்படும் கன்ஃபார்மாக. சரி, இப்போ சீக்கிரம் போகலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்லிங் ஷாட்டை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டலாம். இப்போதைக்கு அவனை ஒரு வாட்டி அடிச்சலான்னு நினைக்கிறேன். ஸ்லிங் ஷாட் வேறு உள்ளே தூக்கி போடணும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரிலாம் ஸ்லிங் ஷாட் அப்படியே உள்ளே போட்டுடலாம். போட்டு இந்த மேப் எடுத்துடலாம். மேப் எடுத்துருக்கோனால அவனை சுற்ற விட்டு நம்ம உள்ளே போயிட வேண்டியதான் வேனுக்குள்ளே. எங்கடா போனதுக்குள்ளே அதுக்கு பின்னாடி தான் சுஞ்சின்னு இருக்கான். அதனால் நம்ம வந்து இது பண்ண வேணாம், கொஞ்சம் சுற்ற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இது பண்ணலாம். சீக்கிரம் வாடா இங்கே வாடா. ராடிங்க வா. அவ்வளோதான். இதை போட்டு மூடிட்டு மேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஐயோ அவன் பார்த்துட்டானே. மாட்டிப்போகிற உட்கார. பார்க்கல. ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோம். நல்ல வேலை அவன் பார்க்கல. சரி, இப்போ இந்த இது மேப் ஓப்பன் பண்ணலாம். மேப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். அந்த இடம் பேர்னா, ஐயோ வாயில் நிலை மாட்டிதான். இது இந்த இடங்க, அது இந்த இடம் கேஃபிட்டேரியா. சரி, ஓகே, இப்போ வந்து கேஃபிட்டேரியாவில் இங்கே ஒரு ஆயில் கேன் இருக்கும், அது வேறு எடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த கோடு வச்சு அந்த காயினையும் இந்த ஆயில் கேனையும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே இருக்கான்னு தெரியல இந்த பையன். இந்த பைப்பில் எங்கே இருக்குன்னு தெரியலையே. உள்ளே இருக்கா வெளியே இருக்கா? உள்ளே தான் இருக்கான். பார்த்து வரான். சுற்றின்னு வரும்போது டப்புன்னு இந்த விண்டோவில் எக்ஸிட் ஆகிடணும். ஃபஸ்ட்டு அவன் போட்டோம், அவ்வளோதான், போயிட்டான். இப்போ போகலாம் நம்ம உள்ள. இப்போ ஃபஸ்ட்டு கோடு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு டஸ்ட்பினாக தேட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே தேடலாம். பரவாயில்ல, ஃபஸ்ட் இதில் கிடச்சிருச்சு. அட்டெம்ப்ட் எடுக்காமல் ஃபஸ்ட் இதில் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. சரி, இப்போ இதுக்குள்ளே இந்த ஆயில் கேன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த கோடை இது பண்ணி உள்ளே இருக்க இந்த கேஷியர்லேருந்து அந்த காயின் இருக்கும், அதை எடுத்துக்கணும். வாங்க எடுக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே. ஐயோ, இந்த பைப்பில் வந்துச்சு. ஐயோ அப்பா ட்ராப் வச்சிட்டேன். அவ்வளோதான், காலி. 30 செகண்டுக்கு வரமாட்டேன் இதோட ராடு. அதனால் நம்ம அதுக்குள்ளே இந்த காயினை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். இப்போ இந்த ஆயில் கேன் மட்டும் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆயில் கேன் எங்கே? அந்த ஒருக்கு எடுத்தாச்சு. ஆயில் கேன் எடுத்தாச்சு. இப்போ போகலாம். இப்போ இங்கே கெப்லியன் காயின்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். 25 கொடுத்துட்டானுங்க. சரி, ஓகே, இப்போ அந்த ஆயில் கேனையும் இந்த இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம், மூடிட்டு போயிடலாம். இதை போட்டுட்டு எங்கடா அந்த காயின் அந்த ஒர்க்கு, அவ்வளோதான். அதையும் உள்ளே போட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். இப்போ வந்து இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஸ்டால் போகலான்னு நினைக்கிறேன். ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இது இருக்கும், அங்கே ஒரு இது ஃபியூல் டேங்க் இருக்கும், அதை எடுக்கணும். இப்போ தான். சரி, ஓகே, இப்போ இதுக்கு போகலாம், ஸ்டாலுக்கு போகலாம். இங்கே தான் கைஸ் ரொம்ப பார்த்து இருந்துடும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், அதனால் இங்கே தப்பிக்க தரும். அவ்வளோ சுலபமான விஷயம், ரொம்ப கஷ்டம் இங்கே. அதனால தான் நான் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டி அவனை அடிச்சுட்டு அவன் இது பண்ணுறதுக்குள்ளே நான் சுற்றி வந்த பொருளெல்லாம் எடுத்துலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். ஐயோ, மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ, இன்னும் 2 புல்லட் தான் இருக்குது. பார்த்து அப்பாடி, அவ்வளோதான். இப்போ ஓகே. ஐயோ, இவன் வேறு டப்புன்னு வருவானான்னு தெரில. சரி, ஓகே, இவன் இருக்கட்டும், பரவாயில்ல, இவன் கிடக்கட்டும். சரி, இப்போ இந்த ஸ்லிங் ஷாட்டை கீழே போட்டுடலாமா? ஆமாம். சரி, ஓகே, இன்னொரு வாட்டி அடிச்சிடலாம் அவனை. வாடா டமால். அவ்வளோதான். இப்போ அதை கீழே போட்டுடலாம். இங்கே ஒரு ஃபியூல் கேன் இருக்கும், எங்கேன்னு தெரில. சரி, அதுக்கு முன்னாடி உள்ளே பிளேயர் இருக்கா? கட்டிங் பிளேயர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே தான் இருக்கா?
இங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, இங்கே ஒரு ஃபியூல் டேங்க் இருக்கும் இங்கே சைடில், அதை எடுத்துக்கலாம். பெட்ரோல் கேன் ஓகே, அது எடுத்தாச்சு. இப்போ போகலாம். அவன் அந்த சைடு சுற்றிட்டு வரான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு இதை போட்டு இதை போயிட்டு அவ்வளோதான், போயிடுச்சு. இதுக்கு போயிடலாம். ஸ்டோரேஜ் சொல்கிறேன், இது பார்க்குக்கு போயிடலாம். பார்க்குக்கு வந்தோன்னா இங்கே இது தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த இது ஆயில் கேன் தேவைப்படும். இப்போ இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகணும். அது போயிட்டு கேஸில் போயிட்டு இதை ஊற்றணும். அந்த இது கேட் மார்க்கால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு இந்த இவன் எங்கே இருக்கான்னு தெரில, இந்த ராடு பையன் வர எங்கே இருக்கான்னு தெரில. அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவன் அங்கே தான் இருக்கான், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ போயிடலாம். போயிட்டு அந்த கேஜில் போய்ட்டு ஊற்றணும். கேஜுன்னு சொல்கிறதோட இதுன்னு சொல்லலாம், கேட்டுன்னு சொல்லலாம். இவன் வேறு வரானான்னு தெரில வேறு. சரி, இதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அங்கே போய்ட்டு வேறு இது எடுத்துடணும், பெட்ரோல் கேன் வேறு எடுத்துகிட்டு வரணும். சரி, இது ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். போ 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 அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த ஃபியூல் டேங்கை மட்டும் எடுத்துடலாம், பெட்ரோல் கேன் மட்டும் எடுத்துடலாம். இங்கே இருக்குது எடுத்தாச்சு. அவ்வளோதான். ராடு வர ஐயோ வந்துட்டானே இவன் வேறு. சரி, வேறு வழியில் அவனை பார்க்க வச்சு தான் நம்ம உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இவன் அங்கே ஒன்று பார்க்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வாடா இப்போ கிட்ட முடிஞ்சா வாடா முடிஞ்சா அதுண்ணா வாடா இப்போ போகலாம். இப்போ உள்ளே போகலாம். இப்போ இந்த ராட் பைப்பில் வருதா இல்லையான்னு தெரில பின்னாடிலேருந்து. சரி, இந்த இதை கேட்டை ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு இதை போட்டலாம் சவுண்டு. அவ்வளோதான், இப்போ ராடு பின்னாடி வந்துட்டுருக்கான். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபியூல் டேங்க் அந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே ஃபியூல் பிடிச்சிடலாம். பெட்ரோல் கொஞ்சம் இந்த டேங்க்கில் பிடிச்சிடலாம். இந்த அவ்வளோதான், பிடிச்சாச்சு. ஓகே, இப்போது ராடு வருவானான்னு தெரில. வரானான்னு தெரியலையே. இங்கேருந்து ஒன்றுமே தெரில, வரானா இல்லையா. வந்துட்டான். வாடா பின்னாடி வாடா, முடிஞ்சா வாடா, வந்து பிடிச்சி படுறா. வாடா, முடிஞ்சா வந்து பிடிச்சி படுறா. வாடா எவ்வளோ நேரமாக சுற்றிங்கிறான். வாடா கொஞ்சம் தூரம் தான். வா இங்கே கெப்ளிகன் காயின் எடுத்துக்கலாம். கெப்ளிகன் காயின் ஓகே. வாடா, நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது. வாடா, அப்படியே அவ்வளோதான். இந்த ஃபியூல் டேங்க் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இதில் போட்டுடலாம். காரில் போட்டுட்டு காயின் எடுத்துகிட்டு போயிட்டு வர இது பண்ணணும், அது வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே, இது எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதில் போட்டுடலாம் நம்ம வேனில். அவனோட வேன்னு சொல்கிறேன், நம்ம வேன் சொல்கிறேன்னு தெரியல. அவன் வேன் தானா, அவன் வேனில் தான் நம்ம போகுது. சரி ஓகே, இந்த ஃபியூல் டேங்க் உள்ளே போட்டுடலாம். இப்போ காயின் எடுக்கணும், காயின் எடுத்துடலாம். காயின் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ காமிக்கும். இந்த ரைட் சைடில் போய் இப்போ இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு வெண்டிங் மிஷின். அதில் போய்ட்டு இது பண்ணணும். முதல்ல போய் அந்த வெண்டிங் மிஷின் எங்கே இருக்குன்னு தேடலாம். அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷின் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த கேமுக்கு அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க, பரவாயில்ல. பெயிண்ட் பால் கன்னா கிடச்சிருக்காமா, பெயிண்ட் பால் கன் தான். சரி, இதை இப்போ பற்றிக்கு ராடு எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஒரே வாட்டி அவனை சுட்டுடலாம், ஏன்னா டைம் இல்லை. நான் இப்போ இது முடிக்கிறதுக்கு அடுத்து ஜேசிபியில் போய்ட்டு அந்த இது வேறு பண்ணோம். 3 லிவரை கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக இழுத்து இந்த இது பண்ணோம். அந்த டாஸ்க் வேறு முடிக்கணும். இவன் பின்னாடி அடிச்சிடுவான், அதனால் ஃபஸ்ட்டு இவனை போட்டுடலாம். நம்ம எந்த நேரத்தில் அடிப்பான்னு தெரியாது, அதனால் வம்சம் நில்றா. நிற்கிறான். இதான் நல்ல சான்ஸ். கமால், அவ்வளோதான். எத்தனை செகண்ட்ரா? 60 செகண்ட். இது போதுண்ணா எனக்கு. இந்த பெயிண்ட் பால்கன் இங்கே கீழே போட்டுடலாம். போட்டு இப்போ போயிட்டு இந்த கீ எடுக்கலாம். என்ன கீ அது? க்ரெயினோட கீ. ஓகே, க்ரெயின் எடுத்தாச்சு. க்ரெயின் இப்போ எடுக்கலாம் போய்ட்டு. இப்போ இதில் இதுதான் கைஸ் வெறுப்பு. இது தான் கரெக்டாக இது பண்ணணும். மிஸ்டேக் பண்ணோன்னா இது இது பண்ணாது. எப்படி சொல்கிறது, வெறுப்பு இது தான். டப்புன்னு பண்ண பார்க்கணும். 60 செகண்ட்ஸ்க்குள்ளே ராடு வேறு வந்துடுவான், அதுக்குள்ளே நம்ம இது பண்ணோம். இப்போ கவுண்டிங் இது பண்ணால் தான் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்லியாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அப்பாடி முடிச்சாச்சு, பரவாயில்ல. எத்தனை ஒரு 3 attempt 4 attemptலேயே பண்ணியாச்சு, பரவாயில்ல, சூப்பர். சரி, இப்போ போகலாம்.
இப்போது இந்த சைடு ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அந்த வழியில் அந்த சைடு போகணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், காடோட ஒரு டிஷர்ட் இருக்கும். டிஷர்ட் சொல்ல ஷர்ட் ஏதோ ஒன்று ஓகே. அவனோட இந்த காஸ்டியூம் இருக்கும். அந்த காஸ்டியூமில் பார்த்திங்கன்னா ஒரு கீ இருக்கும். அந்த கீயை தான் இப்போ நம்ம எடுக்கணும். ஆஃபீஸ் கீ இருக்கும், அதை எடுக்கணும். இப்போ நம்ம காடோட இது எங்கேன்னு தேடணும். யூனிஃபார்ம் இங்கே தான் போட்டிருப்பானுங்க. இங்கேயா இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவ்வளோதான், எடுத்தாச்சு. பிளேஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்கானுங்க. சரி ஓகே, நல்லது தான். இப்படி இறங்கி இப்படி போயிடலாம். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் வர அந்த பைப்பில் எங்கே போச்சுன்னு தெரியலையே. எங்கடா இருக்க ராடு எங்கே இருக்க? எங்கே போனான் தெரியல இந்த பைப்பில். இவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால போக முடியும். எங்கே இருக்கான்னு தெரியல இந்த பையன். இந்த பைப்பில் எங்கே இருக்குது? ஐயோ, தொத்தினது பின்னாடி. ஏடா இவ்வளோ ஸ்பீடாக தொத்தினார? ஸ்லோ பண்ணிட்டான். சரி, இப்போ அதே மாதிரி இப்படி போய் திரும்பி அனுப்பிச்சிட்டு போயிட வேண்டியதான். வாடா ராடு வாடா. நீ வர மாதிரி தெரில, நான் போயிடுறேன். பை வரல. ஓகே, இப்போ போகலாம். இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதுக்கு போகணும். ஸ்டோரேஜ் அந்த இடத்துக்கு போகணும். இப்போது ஸ்டோரேஜ் இடத்துக்கு போயிட்டு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணணும். கேட்டுன்னு சொல்லலாம், ஓகே. கேட்னே சொல்லலாம், ஓகே. கேட் அதை இப்போ ஓப்பன் பண்ண. இப்போதைக்கு அவன் வரத்துக்கு ரொம்ப நேரம் அவனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது உள்ளே போட்டு இந்த பெயிண்ட் பால்கள் இப்போ தேவைப்படுது. ஏன்னா இப்போ அந்த மிஷின் தான் முடிக்கணும் இப்போது. சரி ஓகே, இது உள்ளே போட்டுட்டு இப்போ மேப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸ்டோரேஜ் சென்டருக்கு போகலாம். வந்தாச்சு ஸ்டோரேஜ் சென்டருக்கு. சரி, இப்போ இந்த இது எங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்தாச்சு. ஓகே, பார்த்து பொறுமையாக போகணும். எந்த சைட்லேருந்து வேணால் வருவான் இந்த ராடு. எங்கே இந்த கீ யூஸ் பண்ணணும் வந்து போச்சு. இதுக்குள்ளே போகணும். இங்கே கிடையாதுடா, அங்கே ஐயோ, ராடை பார்த்துட்டான். இப்போ எந்த சைடு போகலாம்? அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம். இல்லை கன்னை அவனை ஒரு வாட்டி போட்டலாம். கன்னுங்கடா. அவ்வளோதான். கேம் வேறு மிஸ் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த கன்னோட இது புல்லெட் வேறு கிடைக்காது. இல்லை வெறும் 3 தான். சீக்கிரம் வாடா ராடு. சீக்கிரம் வாடா. டமால். அவ்வளோதான். எத்தனை செகண்ட்? 60 செகண்ட்ஸ். இது போதும் இப்போதைக்கு. இப்போ இந்த இது இருக்கும், இங்கே ஒன்று பார்த்து சுடணும். இது விட்டோன்னா அவ்வளோதான், புல்லெட் கிடையாது. பார்த்து அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு இப்போதைக்கு. இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு எங்கேயோ போட்டேன். ஆஃபீஸ்க்கு இல்லை, இது பெட்ரோல் கேன். அது எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த காரில் பெட்ரோலை இது பண்ணிடலாம். ஃபுல்லாக நிரப்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், பெட்ரோலை ஃபில் பண்ணிச்சு. இப்போ போகலாம். இப்போ போயிட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், அது இடிக்கணும். ஐயோ, இந்த சைடு லெஃப்ட்டில் போய்டாதீங்க. ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறணும். மேலே ஏறி ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், கல் மாதிரி. இதை உடைக்கணும். அவ்வளோதான், உடைச்சாச்சு. இதுக்கப்புறமா இது வேலை இல்லை. சரி, இப்போ போயிட்டு ஆஃபீஸ் கீ மட்டும் தந்துடும். ஏன்னா இந்த கார் கொஞ்சம் லைட்டாக கோளாறு இருக்கும். கீழே போகிறது மேலே வருது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்குது இந்த கார் ஓட்டுறது. ராடு வேறு இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துடலாம். 10 செகண்ட்ஸில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அவன் வந்தாலும் வந்திருப்பான், சொல்ல முடியாது. ஆஃபீஸ் கீ இந்த ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் போடணும். ராடு வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. கேட்குற சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது எனக்கும். ராடு வர மாதிரியே சவுண்டு கேட்குது. இங்கே தான் ஆஃபீஸ்க்கு. அவ்வளோதான், போட்டாச்சு. ராடோட சிரிக்கிற சத்தம் கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரியல அந்த பையன். ஓப்பன் பண்ணு. இங்கே இல்லையே. எங்கே இருக்கா ராடு? சிரிக்கிற சத்தம் பக்கத்தில் கேட்குது. இங்கே இது இருக்குது, ஹாரர் காயினா இருக்குது. ஓகே, இது எடுத்துக்கலாம். 2 ஹாரர் காயின் கிடச்சிருக்கு. சரி ஓகே, அப்படியே சைடு போகலாம். இங்கே தான் இருக்கான் ராடு. கதவு சாத்து. இல்லை, இப்படி போயிடலாம். ஐயோ, சரி. அவங்க அப்படியே போயிடுவான்னு நினச்சி தேவையில்லாமல் இப்போ மாட்டிக்கினேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்மக்கிட்ட 2 லைஃப் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஐயோ, இந்த டோரில் வர சாத்தி விட்டு போயிட்டானே. இப்போலேருந்து வெளியே வரதே பெரும்பாடாக இருக்குமே. சரி, இப்போ ஓகே. இங்கே தான் இருக்கா. இன்சுலேஷன் டேப் இருக்குது, இதை ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா அவன் சைட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணணும். சரி, இப்போ இது வேறு ஓப்பன் ஆகுது. இங்கே ஸ்லிங் ஷாட் இருக்குது. நம்ம ஸ்லிங் ஷாட் இங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. இங்கே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் இதில் போட்டிருப்போம் போல். அவன் எங்கேன்னு தெரியலையே. இதில் வர ஆமும் இல்லை.
அவனை இதை வச்சு தான் தசை திருப்பணும் போல். சரி ஓகே, அவன் வர மாதிரி தெரில, போயிடலாம். நம்ம எங்கே விட்டோம்? ஸ்டோரேஜ் சென்டரில் தான் விட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஸ்டோரேஜ் சென்டருக்கு போகலாம். சின்ன இதில் மாட்டிக்கிட்டானா அதில். சரி இப்போ அந்த இது எங்கே போட்டேன்னு தெரில. ஆஃபீஸ், இது ஆஃபீஸ் கீழே இது அந்த ஒரு இது என்ன சொல்கிறது, கார்டு ஐடி கார்டு, அது இங்கே எங்கேயும் கீழே வந்துச்சு இந்த இடத்துல. இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே இல்லை, இதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த டோராண்ட தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் ஐடி கார்டு கிடச்சிருச்சு. சரி இதோ இந்த சைடு போகலாமா? ராடு வந்துட்டானா? வந்துட்டான். சரி கதவு சாத்திட்டு போயிடலாம். ஐயோ இந்த சைடு போகலாம், அந்த சைடு சாத்திட்டேன். ஸோ ஐயோ, டிக் நிமிடங்கள் வெயிட் பண்ண. ஓகே, இப்போ ஓகே போகலாம். அவன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆனால வந்து நம்ம இப்படி சுற்றிட்டு போயிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம், கேட்டை. கேட் எங்கடாது? இப்படி தான் போகணுமா சுற்றின்னு? ஏன்னா அந்த பையன் அங்கே தான் நிற்கிற, அந்த பைப்பில் அங்கே தான் நிற்கிது. ஸ்ட்ரைட்டாக போனால் அடி வாங்கி செத்துருவோம், அதனால தான் இப்படி சுற்றிட்டு வரேன். சரி ஓகே, இப்போ கூட ஒன்றும் இல்லை. இப்போது வேறு இப்போ எதுவும் இல்லை. சரி ஓகே, இப்போ இந்த கார்டை திருப்பி இப்போ நம்ம ஒரு இதில் போடணும், கேஃபிட்டேரியாவில் ஒரு இடத்துல போடணும். அது போட்டால் தான் ஒரு இது கிடைக்கும், ஒரு கீ கிடைக்கும். இப்போ அந்த கீயை தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். இங்கே அந்த ஒர்க்கு கிடச்சிச்சு, வேறு ஹவுஸ் கீ. இப்போது இங்கே ஏதோ சொல்லிக்குது, கெப்லியன் இதுவா? ஓகே, கெப்லியர் காயின்ஸ். ஓகே, இப்போ அந்த இது இப்போது இதுக்கு போனோம், திரும்பி ஸ்டோரேஜ் இதுக்கு போனோம், சென்டருக்கு. வந்தாச்சு ஸ்டோரேஜ் சென்டருக்கு. இப்போது அந்த ரூம் ஓப்பன் பண்ணது, இந்த ரூமில் ஓப்பன் பண்ணால் உள்ள பிளேயர் இருக்கும், கட்டிங் பிளேயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடச்சிச்சு கட்டிங் பிளேயர். இப்போ அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு போயிட வேண்டியதான். மேலே ஒரு ரூம் இருக்கும், அது வந்து கட் பண்ணோன்னா டமால்னு உடஞ்சி கீழே விழும். இப்போ அதை இது பண்ணணும். பார்த்து ஐயோ பார்த்துட்டான், ராடு பார்த்துட்டான். ஐயோ ஓடி வரான், டிப்புன்னு ஸ்லோவாக வாடா, ஏன்டா ஓடி வர, பொறுமையாக வாடா. அவ்வளோதான், பொறுமையாக அதே மாதிரி வா. இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான். ஆனால் அவன் பார்த்துட்டான். இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னா அவன் பார்த்துருவான் கன்ஃபார்மாக. அதனால இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த பிளேயரை கீழே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன் அவனை வந்துடலாம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக நான் போய் இது பண்ணேன்னா அவன் பின்னாடியே வந்துடுவான். பூந்து வந்து அந்த சைடு வந்து அடிச்சிட்டான், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சரி ஓகே, ஏற்கனவே அவுட் ஆகிட்டேன். இன்னும் 2 டைம்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு சான்ஸ், அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். சரி ஓகே, இப்போ இந்த பிளேயரை எடுத்துகிட்டு போய் இப்போ கீழே பார்த்து பொறுமையாக போகணும். மேலே தான் நம்மளுக்கு வேலை இல்லை. ஆமாம், மேலே தான். இதோ இங்கே தான். இவன் இல்லை, நல்ல வேலை இல்லை. கதவை சாத்திட்டு போகலாம். பார்த்து பொறுமையாக இந்த கேட் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே ஒரு ஒயர் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுணும். அவ்வளோதான், கட் பண்ணி வச்சு இப்போ கீழே இறங்கி இங்கே ஒரு இது இருக்கும், கேச் கீன்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். ஐயோ ராடு சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. மேலே இருக்கானா இல்லையா அந்த பைப்பில்? உடஞ்ச சவுண்டு கேட்டிருக்கான் அவனுக்கு. பாட்டு சவுண்டு ஐயோ இங்கே தான் இருக்கான். பாட்டு சவுண்டு கேட்டும் போதே நினச்சேன். பார்த்து மாட்டிடக்கூடாது அவன்கிட்ட. எங்கே இந்த பையன் காணணும். சரி அவன் போனால் போதும், பரவாயில்ல போதும். திரும்பிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நெய்பர்ஹுட் போயிருந்தோம். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த பைப்பில் நம்ம காப்பாற்றிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் கொடுத்துச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டனில் கொடுத்து திரும்பி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, மறக்காமல் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் எஸ்கேப் பண்ணிட்டோம். இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறான், மிக்ஸி வந்து கிஃப்டாக கொடுக்குறான் இவன். அவ்வளோதான் கைஸ், கேமை முடிச்சாச்சு, பக்காவாக முடிச்சாச்சு. ஐஸ்கிரீம் 1, ஐஸ்கிரீம் 2க்காக வெயிட் பண்ணுங்க கைஸ். ஐஸ்கிரீம் 2 நான் பக்காவாக போட்டுடுறேன். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோக்குள் சந்திக்கும் படை இது உங்கள் எம்எல்ஜி ஸ்டீஃபன். பாய் கைஸ்.